தலைவர் ரஜினிகாந்த் அவர்களுக்கு 1996 இருந்த அரசியல் செல்வாக்கில் விஜய் அவர்களுக்கு இப்போ 10% கூட இல்லை அப்படின்னு மாரிதாஸ் வந்து பேசியிருக்காரு. அந்த வீடியோ தான் இப்போ இணையதளத்தில் வைரல் ஆகிட்டுருக்கு. இது பற்றி பேசும்போது மாரிதாஸ் என்ன சொல்கிறார் அப்படின்னா, 1996 சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் அரசியலுக்கு என்ட்ரி கூட ஆகலை, என்ட்ரி ஆக போகிறார் அப்படின்னு ஒரு தகவல் வெளியாகிட்டு இருந்த சமயம், அந்த டைமில் சென்னையை நோக்கி பயணமானவங்களை மட்டும் நீங்கள் கணக்கெடுத்து பாருங்கள். தமிழ்நாடு முழுவதும் இருந்தும் ஏகப்பட்ட பேர் வந்து சென்னையை நோக்கி பயணமானாங்க. நீ 1996 ரஜினி என்ட்ரி ஆகல, என்ட்ரி ஆக போறான்னு ஒரு கேள்வி. அந்த நேரத்தில் பயணமான நபர்கள், அந்த நைட்டு பயணமான நபர்கள் பட்டியல் தமிழ்நாடு எப்படி இருந்துச்சு? இதெல்லாம் கூட்டமே இல்லை, இதெல்லாம் ஒரு விஷயமே இல்லை. ரஜினி உருவாக்குற அது ரஜினிகாந்த் அவர்களுக்கு இருந்த அந்த அரசியல் செல்வாக்கு அது எல்லாமே எல்லை கடந்தது. அவரை எதிர்த்து நிற்க கூட யாராலும் முடியாத ஒரு சூழ்நிலை. ரஜினி அவர்கள் உருவாக்கின அதிர்வெல்லாம் அதெல்லாம் எல்லை கடந்தது. எதிர்த்து நிற்கிறது எதுவுமே கிடையாது. அந்த பவரோட எதிர்த்து நிற்கிறது எதுவுமே கிடையாது. அப்போ ரஜினிகாந்த் அவர்களுக்கு இருந்த சூழ்நிலையை விட இப்போ விஜய் அவர்களுக்கு கூடுற கூட்டம்லாம் அதில் 10% கூட இல்லை அப்படின்னு மாரிதாஸ் அவர்கள் பேசியிருக்காங்க. இது 100% உண்மையும் கூட. ஏன்னா அப்போ உள்ள ஜென்ரேஷனுக்கு இது தெரியும், இப்போ உள்ள ஜென்ரேஷன் நிறைய பேருக்கு இந்த விஷயங்கள்லாம் தெரியாது. இன்னைக்கு விஜய் இருக்கிற பவர்ல அதுல 10% கூட அது எதிர்த்திருக்கிற எல்லாருமே சூர்யா, ரஜினி சார் எல்லாருடைய ரசிகர்கள் சேர்த்து முக்கு முக்கிக்கிறாங்க. இந்த மாதிரி நிலைமை அங்க அப்பா ரஜினி சார் கிடையவே கிடையாது. எல்லா பேருமே ரஜினி சார் தான்.